ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சிஸ் குளோபல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பைப்பர் பிளான்ட்டை நம்ம செட் பண்ணி விட போகிறோம். இப்போ இந்த பைப்பர் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தது தான். இது நம்ம தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தோட்டத்துக்கு எதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா நல்லா வளர்ந்து பிள்ளையோட ஹோலி கம்யூனியன் டைமில் வந்து நம்ம எடுத்து மாற்றி வச்சு அந்த பிளான்ட் அப்படியே இதாகிட்டு இது ஃபுல்லாக மரத்தில் அப்படியே படர்ந்துருந்துச்சு. நம்ம அதை அப்படியே சேஃபாக கீழே எடுத்து விட்டுட்டோம். இனி வந்து நம்ம அப்படியே விட்டோம்னா பிளான்ட் டேமேஜ் ஆகிடும். அதனால் என்ன அப்படின்னா, இதுவரை தான் ஸ்டிக்கு நம்ம முதல்ல கொடுத்துருந்தோம். இப்போ என்னென்னா, என் ஹஸ்பண்ட் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்ருக்காங்க, ஒரு பைப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம அந்த மாஸ் போல் இருக்குது தெரியுமா, அதை வந்து இந்த மாதிரி கொடுத்து விட்ருக்காங்க. அவ்வளோதான். இது நம்ம செட் பண்ணது ஒரு பைப்பில் தான் அந்த ரோப் சுற்றி இருந்தோம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஜஸ்ட் அதை ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இதை அப்படியே படத்தி விட்டோம் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை எடுத்து நம்ம அப்படியே சுற்றி விட போகிறோம். சுற்றி விட்டுட்டு முடிஞ்சது அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் கட் பண்ணி ப்ராப்பகேட் பண்ண எடுக்கலாம். சரி, இந்த லீஃப் எல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லை ராஜா. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை கொஞ்சம் கட் பண்ணி ப்ராப்பகேட் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த ஐடியாவில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இப்போ இது கொண்டு வந்து வச்சப்பறம் லீஃப் எல்லாம் பார்த்தீங்களா ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் இதை நம்ம இனி கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சது அப்படின்னா எடுத்து ப்ராப்பகேட் பண்ணலாம். இல்லாமல் இருந்தால் நம்ம அதை அப்படியே விட்டு அழகு பார்க்கலாம். ஆனால் இது நல்ல பெரிய பிளான். இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்க்கவே தெரியும். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னு. இது வீட்டுக்கு ஃப்ரெண்டில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்ததில்ல, அதில் தான் அப்படியே படர்ந்துருந்த பிளான்ட்டு. அதை தான் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை செட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்ப்பீங்க என்னடா அந்த ஒரு வண்டியில் அந்த பேக் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. வீட்டிலேருந்து லெமன் ஜூஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு உள்ளாடி வச்சு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் வீட்டில் இருந்தது எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்கோம், தோட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக தானே இருக்குது, வேண்டாமா? இந்த லீஃபோட அடிப்பக்கம் பாருங்கள், அடிப்பக்கம் நல்ல ரெட் கலர். இந்த லீஃபை பார்த்தீங்களா, இந்த லீஃபும் நல்ல பெரிய லீஃபாக இருக்குது. நம்ம இது செட் பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இது அப்படியே சுற்றி விட்டதுக்கு பிறகு பார்க்க அழகாக இருக்கும். கொஞ்சம் அது செட் ஆகி வந்துட்டு அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் லீஃபோட பெருசு. பைப்பர்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் ஒரு பிங்க் ஷேட் வருது பார்த்தீங்களா, இந்த பிங்க் ஷேடில் இப்போ ஒயிட் ஷேட் உள்ளது இருக்குது. நம்மக்கிட்ட அந்த ஒயிட் ஷேட் உள்ளது இல்லை. நம்ம இனி அதை சீக்கிரம் கலெக்ட் பண்ணணும். நம்ம இப்படி கொடுத்து விட்டதுக்கு அப்புறமா இனி சன்லைட் எந்த ஏரியா பக்கம் வருதோ அந்த ஏரியா பக்கம் அப்படியே அந்த பிளான்ட் வந்து அப்படியே திரும்பி வளரும். அந்த டைம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து இப்படி கொஞ்சம் ஏதோ கச்சா முச்சான்ற மாதிரி இருக்கா, இதெல்லாமே நீட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் செட் ஆன பிறகு இந்த லீஃப் ஃபுல்லாடி மாட்டியிருக்கு. இந்த பைப்பர் பிளான்ட்டோட ப்ரொபகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம இந்த நோடை கட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொக்கோ பீட்டில் வச்சு விட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரூட் ஃபார்ம் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. நம்ம அதை முடிஞ்சுன்னா கட் பண்ணி இதை கட் பண்ணிடுவோமே. இதை கட் பண்ணுவோமா, இந்த நோடெல்லாம் மற்றது இருக்கட்டு. இந்த ஒரு செட்டை மட்டும் நம்ம கட் பண்ணுவோம். இவ்வளோத்தையும் கட் பண்ணுவோமா, அப்போ கொஞ்சம் ப்ரொபகேட் பண்ண எடுக்கலாம்ல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் கட் பண்ணுவோம், மீதியெல்லாம் அப்படியே இருக்கட்டும். வேண்டாம், கொஞ்சம் நிறைய கட் பண்ணுங்க. இங்கே இருந்தே கட் பண்ணிடுங்க, இதில் இருந்தே கட் பண்ணுங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்களா இந்த ரூட் இருக்கணும். இந்த ரூட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைப்பர் பிளான்ட் எல்லாமே இந்த மாதிரி தான். நம்ம இந்த நோட் இருக்குல்ல, இந்த ஏரியா பார்த்து கட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஈஸியாக ரூட் போட்டுரும். இங்கே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 நோடு ஒரு பிளான்ட் அந்த மாதிரி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த 2 நோடும் ஒரு பிளான்ட்டுக்கு கொடுத்து கட் பண்ணி கொக்கோ பீட்டில் வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி தான் பிளான்ஸை ப்ராப்பகேட் பண்ணி எடுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெறும் கொக்கோ பீட் தான். அது நல்ல கொஞ்சம் லீஃப் எல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து பாட்டிங்க்கு செட் பண்ணி வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பிளான்ட்டாக இருந்தால் நம்ம அதை அப்படியே சேல் பண்ணிடலாம். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய பைப்பர் பிளான் நம்ம இதில் வச்சு விட்டுட்டோம். இது நம்மளோட கலெக்ஷனுக்குள்ள பிளான்ட். நல்லா இருக்குல்ல. இது சன்லைட் எல்லாம் அப்படியே கரெக்டாக செட் ஆகி கிடைக்கிறனால இந்த பிளான்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது இருக்கட்டும். நான் இனி இந்த பிளான்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். கட் பண்ணி கொஞ்சம் கொக்கோ பீட் செட் பண்ணி வைக்க போகிறேன். தோட்டத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு போட்டால் பாட் இந்த மாதிரி குட்டி குட்டி பாட் நிறைய இருக்கும். இதெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். இதெல்லாமே எடுத்துகிட்டு போய் இப்போ ஒரு 4 பாட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி அங்கங்கேயும் நிறைய இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்த்து எடுத்துடலாம். இது என்னடா அப்படி இப்படிமா இருக்குன்னு பார்க்காதீங்க. இது எல்லாமே நம்ம எடுத்து பிளான்ட் எல்லாம் செட் பண்ணிட்டு இப்படி மாற்றுறது தான்.
இதை நம்ம அப்படியே எடுத்து சென்ட் பண்ணிவிட்டு சில பிளான்ஸ் அந்த பாட் அப்படியே போட்டுருவோம். அது மட்டும் இல்லை, குட்டி பிளான்ஸ் நம்ம வாங்குவோம் தெரியுமா, அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாமே அங்கங்கே இப்படி இருக்கும். இப்போ இதில் தான் நம்ம இப்போ எடுத்து செட் பண்ண போகிறோம். ஓகே, இது நம்ம இப்போ கோகோ பீட்டில் வச்சிடலாம். நம்ம அப்படியே செட் பண்ணிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். சரி, செட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உள்ள பாட்டிங் மிக்ஸ் போட்டுட்ருக்கோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம அந்த கட் பண்ணி எடுத்தோம் தெரியுமா, அந்த பைப்பர் பிளான்ட்டை 2 நோட்ஸ் மட்டும் இது பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, 2 நோடு வச்சு கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ண போகிறோம். ஓகே, அது அப்படி இருக்கட்டும். இதையும் கட் பண்ணிடலாமா? இது இவ்வளோ சின்ன இதாக இருக்கே, நம்ம கட் பண்ணியிருக்கோமேன்னு பார்ப்பீங்க. இது நல்ல மெச்சோர்ட் பிளான்ட்டில் உள்ளது. வெறும் கொக்கோ பீட்டில் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு கூட வந்து சிக்கன் மெனூர் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இல்லை கொஞ்சம் சிக்கன் மெனூர் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த பாட்டி மிக்ஸ் தான் எடுத்துருக்கோம். இதுவும் நிறைய நம்மளுக்கு கொக்கோ பீட் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக ரூட் போட்டுரும். அதுக்கு நியூட்ரிஷன் வந்து அந்த சிக்கன் மெனூர் இருக்குல்ல, அதுலேருந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ இதை வந்து இந்த குட்டி குட்டி பார்ட்ஸில் வச்சு விட போகிறோம். நார்மலான பார்ட்ஸ் தான். இந்த மாதிரி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குட்டி குட்டி பார்ட்ஸில் தான் இந்த பாட்டிங் மிக்ஸை வச்சு வைக்க போகிறோம். நம்ம வச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராப்பகேட் பண்ணி வச்சுட்டோம். ஓகே, நம்ம அடுத்த செட் பண்ண பிளான்ட்டை கொஞ்சம் ஷேடோ ஏரியாவில் கொண்டு வைக்க போகிறாங்க. இது நம்மளுக்கு ஒரு ஆப்பிள் ட்ரீ தான். ஆப்பிள் ட்ரீனா இது வந்து என்ன, மினியேச்சர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக டேட்ஸோட டேஸ்ட்டில் தான் இருக்கும் இந்த ட்ரீ. நான் இருக்கல, இந்த ட்ரீயும் அதான், இதுவும் அதான். இப்போ அந்த ட்ரீக்கு அடியில் தான் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் செட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த ஏரியாவில் தான் அப்படியே கொண்டு வச்சுருக்காங்க. நம்ம அந்த ட்ரீக்கு அடியில் தான் இந்த பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு செட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இது அப்படியே இது வளரட்டும். வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்யூச்சர் வீடியோக்கள் இதை பார்க்கலாம். இது எப்படி செட் ஆகிருக்கு, அந்த சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அந்த லீஃப் எல்லாம் அப்படியே டேர்ன் ஆகி வருது, நம்ம எல்லாமே பிறகு பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்குற வந்து ட்ரூபி டார்க் ஃபார்ம். இதுவும் அதே மாதிரி தான் நம்ம செட் பண்ணி விட்டது. அதுவும் அதே மாதிரி தான் வளர்ந்து போயிருந்துச்சு. நம்ம அதை நல்லா அப்படியே செட் பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் செட் ஆகிட்டு. இப்போ என்ன அப்படின்னா, இங்கே பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. இங்கே வளர்ந்துட்டு போயிட்டு இருந்த ஆள் இங்கே மேலே போகாமல் அவர் அப்படியே அங்கே போகிறாராம் பாருங்க, அந்த ட்ரீக்கு போகிறாங்களாம். நம்ம கொடுத்துட்ட இடம் வேண்டாமா, அது அவங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே தான் போவாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே இருந்து நீ வந்து இங்கே போக போகிறாங்களாம். இது வந்து சிண்டாப்சிஸ் ட்ரூபி டார்க் ஃபார்ம். நம்ம அதை அப்படியே எடுத்துல சுற்றி விட்டுடலாம். அப்போ சுற்றி விட்டால் அது அப்படியே வளர்ந்து போகும். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிண்டாப்சிஸ் தான். பார்க்குறதுக்கு நமக்கு போத்தோஸ் மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு சிண்டாப்சிஸ். நம்ம இது ஹெட்ராசியஸ் வேரிகேட்டட்னு வாங்கினது தான். ஆனால் இது பார்க்குறதுக்கு ஒரு ஆக்சிகேடியா மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, லீஃப் வந்து அப்படியே ஹார்ட் ஷேப்பில். ஆனால் இது போத்தோஸ் கிடையாது. பார்க்க நல்லா இருக்குது, நல்ல வேரிகேட்டட் பிளான்ட் இது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம இந்த கருவேப்பிலை மரத்தில் ஒரு பைப்பர் வளர்ந்து நிற்கிது. நம்ம இது முன்னாடி ஒரு வீடியோவில் நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. இந்த பைப்பர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அதை அப்படியே அழிஞ்சு போயிட்டு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த வெரைட்டி தான், இந்த பைப்பர் தான். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, இங்கே எல்லாம் வளர்ந்து வந்திருக்கு. இந்த வெரைட்டி தான் நம்ம இப்போ எடுத்து ப்ரொபகேட் பண்ண போகிறோம். இது நம்ம இதை ஒழுங்காக கேர் பண்ணல, அதுக்கு பாட்டு கிடைக்கிற தண்ணியை அப்படி எடுத்து வளர்ந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் பிளான்ட் நல்ல பெரிய பிளான்ட். இதை தான் நம்ம இப்போ ப்ராப்பகேட் பண்ண போகிறோம். கட் பண்ணி எடுப்போமா? இங்கே என்ன ஆமாம், இன்னும் இருக்குது அங்கேயும் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், என்ன இடையில மாட்டி. நம்ம இதையும் கொஞ்சம் கட் பண்ணி ப்ராப்பகேட் பண்ணலாம். இதுவும் அதே தான், பைப்பர் ஃபேமிலி தான். லீஃபுக்கு பேக் சைடு இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும் இந்த மாடல் லீஃப். இது நல்ல பிங்காக இருக்கும், அந்த லீஃப் பார்க்குறதுக்கு நல்ல பிங்காக இருக்கும். நம்ம இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு சைடை எடுத்து கட் பண்ணால் போதும், அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷான லீஃப் நமக்கு வந்துடும். இதில் எல்லாமே இந்த நோடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட் பார்த்து நம்ம கரெக்டாக கட் பண்ணோம். இதில் எல்லாமே லீஃப் வந்துட்டுருக்கு. நம்ம இதுவும் அதே அளவில் அந்த 2 நோட்ஸ் வச்சு கட் பண்ணிடலாம். இது இந்த வெரைட்டி பைப்பர். இந்த பைப்பர் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதில் ஒரு பீஸ்
இந்த சைடு தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருக்கா? இதுவும் அதே பைப்பர் தான். என்ன இருக்குல்ல, லீஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் அதே பைப்பர் தான். இங்கே பாருங்கள், வளர்ந்து போயிட்டுருக்கு. இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாது, அப்படி இருக்கட்டும். இது கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 2-3 பீஸ் எடுத்து கொஞ்சம் ஸ்டிக்கில் வச்சு விட்டுறலாம். ஏன்னா நம்ம பாட்டில் வச்சது ஒன்றுமே இல்லை, எல்லாமே இந்த மாதிரி தரையில் தான் இருக்குது. நம்ம அதனால் இதை ஒரு பாட்டில் செட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஏன்னா அந்த பைப்பர் நம்ம பாட்டில் வச்சுருக்கோம்ல, அப்போ அதுக்கு கூட இது இருக்கிற டைம் பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பைப்பர் லீஃப் வந்து அந்த அளவு திக்னஸ் இல்லை. நம்ம அந்த பைப்பர் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பைப்பர் வந்து நல்ல லீஃப் திக்காக இருக்குது. ஆனால் இந்த வெரைட்டி வந்து அந்த அளவு திக்காக இல்லை லீஃப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைப்பர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி வச்சது, நம்ம இப்போ பார்த்தோம் தெரியுமா, அதே மாதிரி கட் பண்ணி வச்சதான், அதே மெத்தடில் கட் பண்ணி வச்ச பைப்பர் தான். அந்த பைப்பர் எல்லாமே இந்த மாதிரி வந்துடும். இதெல்லாமே நம்ம கட் பண்ணி வச்ச பைப்பர் தான். இது இன்னொரு டைப் பைப்பர். இதில் பார்த்தீங்களா, லீஃப் வந்து இந்த மாதிரி பிங்க் ஷேடில் வரும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இந்த பைப்பர். இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இதை நம்ம கட் பண்ணி வச்சதான், வச்சு இந்த மாதிரி இது பண்ணது. இங்கே பார்த்தீங்களா, இந்த சைட்லேயும் இன்னும் உங்களுக்கு லைட்டாக ஒரு சின்ன ஒரு இது வருதுல, இதுவும் அடுத்த லீஃப் வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா, நம்ம இப்போ கட் பண்ணோம்ல அந்த பைப்பர் பிளான்ட்டை நம்ம இதுக்கு உள்ளாடி வச்சுக்கோம். ஏன்னா நம்ம தனித்தனியாக பாட்டில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய பாட்டம் தேவைப்படும், நிறைய டைம் ஆகும். இப்போ என்ன அப்படின்னா, இதுக்கு உள்ளாடி வச்சு லைட்டாக கொக்கோ பீட் மட்டும் போட்டு விட்டுட்டோம். இதுலேருந்து அது ரூட் ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் லீஃப் இருந்த பிளான்ட் எல்லாமே இந்த மாதிரி பாட்டில் வச்சு விட்டுட்டோம். ஓகே, இதெல்லாம் இனி அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம இந்த பைப்பர் பிளான்ட் இருக்குது தெரியுமா, இது ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சது கொஞ்சம் செட் ஆகிட்டு, இதை வந்து நம்ம ஸ்டிக்கில் வச்சு விட போகிறோம். இந்த சின்ன இதுலேயே வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக பிடிச்சி போயிடும். ஓகே, நம்ம இனி இதை அப்படியே ஒரு ஸ்டிக்கில் வச்சு விட்டுடலாம். இது வந்து வேறு வெரைட்டி. இந்த பைப்பரும் இதுவும் ஒரே வெரைட்டி கிடையாது. இது லீஃபை பார்த்துருங்க, லீஃபோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து இந்த மாதிரிப்பட்ட பைப்பர், ஒரு பிங்க் ஷேட் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இந்த மாதிரிப்பட்ட மாடல். இது இன்னொரு டைப். ஓகே, நம்ம இப்போ இந்த தட்டுப்பட்டு விழுந்துட்டு. ஓகே, நம்ம இப்போ அந்த வெரைட்டியை தான் பாட்டில் வச்சு விட போகிறோம். வச்சுட்டு கடைசியாக நம்ம எல்லாமே சேர்த்து தண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். நம்ம வச்சுட்டு அப்படியே வச்சிடலாம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஷேடட் ஏரியாவில் வச்சிடணும். நம்ம அந்த பைப்பர் வைக்கிறதுக்காக நம்ம இந்த பாட் தான் எடுத்துருக்கோம். இது வந்து பழைய வாட்டர் பாட்டில் ஒன்று தெரியுமா, இந்த வாட்டர் கண்டெய்னரில் ஒன்று, அதுதான் இது. அதுக்கு உள்ளாடி கொஞ்சம் ஓட்டு துண்டு நம்ம போட்டிருக்கோம், ட்ரைனேஜுக்காக ஓட்டு துண்டு. நல்லது. ஹோல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இது பண்ணதான் பார்த்திங்களா, அதுதான். நம்ம இதில் தான் நம்ம வச்சு விட போகிறோம். இப்போ நம்ம இந்த அளவு போட்டிருக்கோம், இந்த அளவு ஓட்டு துண்டு போட்டிருக்கோம். நம்ம பாட்டிங் மிக்ஸ் போட்டுற வேண்டியதான். நம்ம பாட்டிங் மிக்ஸை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக் வச்சு விட்றோம். நம்ம இந்த ஸ்டிக் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ரூட் போட்டதுக்கு பிறகு இந்த ஸ்டிக் வைக்கிறோன்னா அந்த ரூட் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும். ஃபஸ்ட்டே நம்ம இந்த ஸ்டிக் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ரூட்ஸ் அப்படியே இருக்கும், கரெக்டாக அந்த பிளான்ட் அழகாக செட் ஆகி வந்துடும், அதிலே பிடிச்சி அழகாக வந்துடும். ஓகே, நம்ம இனி இந்த ஸ்டிக்கை வச்சதுக்கப்புறமா நம்ம செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பாட்டிங் மிக்ஸை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நம்ம வேறு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, நம்ம ஆர்டினரி அவ்வளோ ஆக்லோ மிக்ஸ் தான், ஆக்லோ நிமாக்கு போடுற பாட்டிங் மிக்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். அது போதும் இதுக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச பிளான்ட்டை பாருங்கள் எவ்வளோ ரூட் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் பார்க்குறீங்கல்ல, இது வந்து நம்ம கட் பண்ணி வச்சதான். என்ன நம்ம பார்க்குற எல்லாமே அதோட ரூட் தான், எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரூட் தான். நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். ஓகே, வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த சைடில் இந்த நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பாட்டிங் மிக்ஸ் அப்படியே போட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த பிளான்ட் இந்த ஸ்டிக்கோட கொஞ்சமாக நம்ம கெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரூட் அப்படியே பிடிச்சி வளர்ந்து போயிடும். அவ்வளோதான். நம்ம அதை இவனே கொஞ்சமாக கெட்டி விடணும். அதுக்காக வாழை நார் தான் நம்ம எடுக்கிறோம். வாழை நார் கொஞ்சமாக எடுத்துடலாம். இது அப்படியே உருவிச்சு கொஞ்சம் சின்னதாக போதும். இந்த வாழை இது வச்சு நார் வச்சு நம்ம கெட்டி விட்டுடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது இப்படி கெட்டி விட்டுட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம அதை அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம கவனிச்சிடணும். ஏன்னா சில நேரம் சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட டைரக்ஷன் மாறி போயிடும், அப்படியே அந்த பிளான்ட் வளர்ந்து போகும். அதில் நம்ம கரெக்டாக வளர்ந்து போகுதா அப்படின்னு பார்த்து இந்த ஸ்டிக்கில் அப்பப்போ கெட்டி விட்டுறணும். சில பிளான்ட் வந்து அப்படியே அந்த ஸ்டிக்கில் பிடிச்சே வளர்ந்து போயிடும், சில பிளான்ட் வந்து அப்படியே பிடிச்சி போகாது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட டைமில் நம்ம அதை அப்படியே கவனமாக அப்படியே அதோட சேர்த்து கெட்டி விட்டுறணும். இது வேண்டாமா? ஓகே, இது அப்படி இது வளரட்டும், அவ்வளோதான். கடைசியாக பிளான்ட்டுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுறணும். இதான் அதோட உயிர் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. நட்ட உடனே முதல்ல நம்ம விட்டு கொடுக்குற தண்ணி தான் பிளான்ட்டோட உயிர் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை நல்லா விட்டு கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இருக்கா